இந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸ் ஒரு ரெஸ்யூமே வச்சுட்டு நிறைய ரோலுக்கு ட்ரை பண்றதாலே ஹெச்ஆர்ஸ் ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன் தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஜாவா டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்றீங்க. ஒரு 10 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. அந்த 10 அப்ளிகேஷன்ல ஒரு 5 to 6-7 பேர் ஜாவாக்காக மட்டுமே ஸ்பெசிஃபிக்கா படிச்சு 6 months ஆஃப் ட்ரைனிங் எடுத்து அதுக்கான ஸ்கில்ஸை மட்டும் ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. ஒரு 2 to 3 people ஜாவாவும் தெரியும், பைத்தானும் தெரியும், எனக்கு இந்த ஸ்கில்ஸும் தெரியும், 2-3 ஸ்கில்ஸ் நிறைய தெரிஞ்ச மாதிரி போட்டுருக்காங்க. அப்போ ஹெச்ஆர்ஸ் யாரை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கூட சூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஸ்கில் செட் தேவையோ அதுல யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெஸ்யூம்ல போட்டிருக்காங்களோ அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஆஃப் ஏடிஎஸ் அந்த ஒரு கீவேர்டு உங்க ரெஸ்யூம்ல எத்தனை வாட்டி போட்டிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்க ரெஸ்யூம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி எடுத்துக்கும். அதனால உங்க ரெஸ்யூம்ல ஸ்கில் செட் போடுறப்ப ப்ராப்பரா போடுங்க. ஒரு காம்பினேஷனான ஸ்கில் செட், லைக் பேக் எண்ட்ல எனக்கு ஜாவா தெரியும், ஃப்ரண்ட் எண்ட்ல ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும், இன்னர் பேக்ரவுண்ட்ல சீக்வல் தெரியும், அதை தாண்டி கிளவுட் தெரியும். இந்த மாதிரி காம்பினேஷனான டெக் ஸ்டாக் போட்டீங்கன்னா ஓகே, அது உங்க ரெஸ்யூமுக்கு வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பட் அதை விட்டுட்டு ஜாவாவும் தெரியும், பைத்தானும் தெரியும், நோட் ஜேஎஸ் தெரியும், எதில் கொடுத்தாலும் ஒர்க் பண்ணு போட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நீங்க ஸ்ட்ராங்கா இல்லையா செக் பண்ண மாட்டாங்க. சோ அதுக்கு முன்னாடி யார் நீஷா உங்க ரெஸ்யூம்ல அதுக்காக மட்டுமே ஸ்ட்ராங்கா ரெஸ்யூம் ரெடி பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதனால ஒரு ரெஸ்யூம் வச்சுட்டு ஒரு ஸ்கில் செட்டுக்கு ஒரு ரோலுக்கு மட்டும் ப்ராப்பரா வேலை தருங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு 2ல ஸ்ட்ராங்கான ஸ்கில் செட் இருக்கு நீங்க ரொம்ப பிலீவ் பண்றீங்கன்னா ஒரு 2 ரெஸ்யூம் 2 நௌக்கரி ப்ரொஃபைலும் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. பட் ஒரே இதுல போட்டு டம்ப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆக சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி மோர் ஜாப் டிப்ஸ் நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுங்க. See you on next video.